ஏழை எளிய மக்களின் கனவுகளை நனவாக்கும் வகையில் கலைஞர் இல்லம் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே திமுக சார்பில் பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், வீடு இல்லாத ஏழை எளிய மக்களின் கனவுகளை நனவாக்கும் வகையில் கலைஞர் இல்லம் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும், பெண்களின் பணிச்சுமையை குறைக்கும் வகையில் காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். காலை உணவு திட்டத்தால் நமது குழந்தைகளின் ஆரோக்கியம் சிறக்கும் என்றும் அவர் கூறினார். ஆண்டுக்கு ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் பேருக்கு கட்டி கொடுத்தாங்கம்மா, 3 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. நீங்களும் கொஞ்சம் கை காசு போட்டு நல்லபடியா நம்ம காங்கிரீட் வீடு கட்டிக்கிடலாம். நம்ம யாரும் நம்ம அப்படி இருந்து கிடைக்கலன்னா நீங்க மனு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம வாங்கி தருவோன்ற சொல்றோம். இது மாதிரி நம்ம முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் பிள்ளைகளோட படிப்புக்கு அதிக செலவு பண்றாரு. காலை உணவு திட்டம் இருக்கும் இல்லையா, காலையில பிள்ளைகளுக்கு சாப்பாடு, அதுவும் நம்ம பெண்களுடைய சுமையை குறைக்குது. ஏன்னா காலையில பிள்ளைகளை சாப்பாடு அதை பண்ணவா இதை பண்ணவா, இல்லைன்னா அநேகமா நீத்தனை குடிச்சிட்டு போட்டுருவீங்க, இல்லைன்னா பழசு சாப்பிட்டு போட்டுருவீங்க. ஆனா இப்போ அப்படி இல்லை, சுட சுட சாப்பாடு நமக்கு ஸ்கூல்ல டீச்சர் கம்ம வச்சு மிரட்டுற மாதிரி மிரட்டி ஊட்டி விடுற மாதிரி ஊட்டி விட்டுருக்காங்க. அப்போ நம்ம பிள்ளைங்களுடைய ஆரோக்கியம் நல்ல தெம்பா இருக்கு, நல்லா படிச்சுட்டு வராங்க.